நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னால தப்பு நடந்துருச்சுன்னு ஒத்துக்கிறேன். என் மேல கோவப்படுறதுக்கும் என்ன திட்டத்துக்கும் உனக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அதே எனக்கும் சில கட்டாயங்கள் இருக்கு, சில காரணங்கள் இருக்கு. என்னம்மா பேசுற? என்ன பெரிய காரணம் இருக்கு? பெருசா என்ன காரணம் இருக்கு போகுது? என்னவா இருக்கும்? இந்த சமுதாயம் என்ன சொல்ல போகுது? மக்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம குடும்பத்தை கேவலமா இட போடுவாங்கன்னு நினைச்சல. அக்கம் பக்கத்துக்காரங்க வாய்க்கு வந்த மாதிரி கேவலமா பேசுவாங்கன்னு நினைச்சல. நீ செஞ்ச ஒரே ஒரு தப்பால இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுதுல்ல. இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நான் குழந்தையில இருந்து பாத்துருக்கமா. நம்ம குடும்பத்து ஆளுங்க மேல நீ எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறதும் தெரியும். அதுக்காகத்தான் நான் உன் மேல பெரிய மதிப்பு இது வரைக்கும் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சுமா. இந்த வீட்டோட மரியாதைக்காக நீ யார வேணாலும் பணையமா வைப்பன்ற விஷயம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல ஆதி, அந்த மாதிரி இல்ல. எனக்கு இந்த சமுதாயத்தை பத்தி கவலை இருக்கு, இந்த குடும்பத்து மரியாதை மேல கவலை இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல என் பையனோட சந்தோஷத்தை பத்தி எனக்கு நிறைய கவலை இருக்கு. சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? நீ பண்ண கல்யாணத்தால அண்ணன் இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே இல்லையே. அண்ணனுக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு எப்ப நீ ஒத்துழைக்கிறியோ அப்போ. அண்ணியோட நிலைமை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாமா? இந்த விஷயம் அண்ணியோட வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க நினைச்சு பாத்தியா? யோசிச்சு பாருமா, ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஒருவேளை அண்ணி இடத்துல நம்ம பிரீத்தி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப நீ என்ன செஞ்சிருப்ப? பிரீத்தியோட மாமியார் வீட்டுக்காரங்களை நீ மன்னிச்சிருப்பியா? சொல்லு, மன்னிச்சிருப்பியா? சொல்லு. இல்ல, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? நான் ஒரு சுயநலவாதின்னா, ஒரு பொய்யான பேர் புகழுக்காக நான் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு கௌதமோட சந்தோஷத்தை மேல மட்டும் இல்ல, அவன் உயிர் மேலயும் அக்கறை இருக்கு. இவனை தொலைச்சிடுவேங்கிற பயந்தான் என்ன பலவீனமாக்கிச்சு. அப்புறம் எதையும் யோசிக்க விடாம பண்ணிடுச்சு. உயிர் மேல அக்கறையா? அண்ணனுக்கு என்ன ஆக போகுது? அண்ணன் மேல கை வைக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? டிஐஜி பிரேமானந்தோட பையனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு யார் நினைப்பா? பிரேமானந்தே நினைப்பாரு. அது அம்மா ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒருவேளை நம்ம அப்பாவுக்கு என் விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவர் என்ன கொன்னுடுவார். நீ என்னடா பேசுற? டேட் உன் உயிர் எடுப்பாரு நீ எப்படி நினைக்கிற? நீ அவரு சொந்த பையன். சரி, நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொஞ்சம் வருத்தப்படுவாரு, அதிர்ச்சியா தான் இருக்கும். அதுக்காக உன்னை கொன்னுடுவாரா? அப்படிலாம் செய்ய மாட்டாருண்ணா. அவரால் அதை செய்ய முடியும். அவர் அதை செஞ்சிருக்காரு கூட. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். கௌதமுக்கு எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதத்துல தான் அதுக்காக நீ அண்ணன் சொல்றீங்களா டாட்? அப்ப அன்னைக்கான பிரச்சனை, அன்னைக்கு குண்டடிப்பட்டது, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நம்ம அப்பா தானா? இப்போ மேடமால கிச்சனுக்கு வர முடியல. ஆனா நடு ராத்திரில மேடம்க்கு சாப்பாடு வேணும்.
அவளுக்கு சாப்பிட என்ன தர்றதுன்னே தெரியலையே. அவளுக்கு ஏதாவது விஷம் கொடுத்துட்டா தொந்தரவு இல்லாம பிரச்சனை முடிஞ்சிடும். வீட்டில் வேலைக்காரங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? நட்ராஜ், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரையா? சரிங்கய்யா, இப்போ கொண்டு வந்துடுறேன். நட்ராஜ். ஐயா, நீங்க இந்த நேரத்துல என்னங்க வேணும்? இல்ல எனக்கு ஒன்றும் வேணாம் நட்ராஜ். நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். உத்ரா தான் எதுவும் சாப்பிடல. அவளுக்கு ஏதாவது போய் கூட. சரிங்கய்யா. வந்து தண்ணியை பிடிச்சிக்கலாம். முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு வா. இல்லைன்னா அவளே இங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவா. சரிங்கய்யா. உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? வாயை எங்க இருந்து இது வரைக்கும் பொழந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அட பைத்தியக்காரா, நான் உன்னை நினைச்சு ஒன்னும் சிரிக்கல. நான் உன்னோட நிலைமையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு பிரேமா. பரவாயில்ல, ஒருத்தர் மேலேயாவது நீ அக்கறையா இருக்கியே. உண்மையிலேயே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தா போய் லாஃப்டர் தெரப்பி எல்லாருக்கும் கொடுங்க. இங்க பாருங்க, மத்தவங்களோட விஷயத்துல தலையிடுறதுக்கு பதிலா கிருஷ்ணா ராமான் ஓரமா உட்காந்து பஜனை பண்ணுங்க, புண்ணியம் கிடைக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இல்லனா இந்த வயசுல மன அழுத்தத்துல ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களுக்கு. உங்க ஆசை மருமக இந்நேரம் உங்ககிட்ட விஷயத்தை போட்டு உடைச்சிருப்பாள. விவாகரத்து விஷயத்த சொன்னால, நான் விவாகரத்து கொடுத்ததும் அவ இங்க இருந்து மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. அவ போகும்போது நீங்களும் அட ஆச்சரியமா இருக்க. உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? எதிர்பார்த்து படாம அமைதியா இருக்கீங்க. நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டு உங்க கோவத்தை என் மேல கொட்டி தீர்த்துக்கணும்னு உங்க மனசு கிடந்து துடிக்கல? அட பிரேமா, ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உன்னை நான் எங்கிருந்து கேள்வி கேட்க போறேன்? எதனால கோவப்பட போறேன்? ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா சொல்லுவேன். இப்போ நீ செஞ்சிருக்கியே, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச ரொம்ப நல்ல காரியம். நீ தேவயானிக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணல, அதுக்காக உன்னை பாராட்டியே ஆகணும். சபாஷ் ராஜா, சபாஷ். ஆனா அந்த அப்ராணி பொண்ணு உங்கூட வாழ்ந்துகிட்டே துக்கத்தை அனுபவிக்கிறத விட நீ உன் கண்ணாலேயே பார்க்க போற. உன்னை விட்டு பிரிஞ்சு போய் அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறாங்கிறத. அப்புறம் நீ அவளை முக்தி அடைய வச்சதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே? அப்படியா? சரி, அப்ப இதுக்கு மூல காரணமே நீங்க தான். நீங்க ஏத்தி விட்டதுனாலதான் தேவயானி விவாகரத்துக்கு சம்மதிச்சிருக்கா. பரவாயில்லையே பிரேமானந்த், இன்னைக்கு தான் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க. ஆனா அதுக்காக நீ சந்தோஷப்படணும். உன் வேலையை உனக்கு நான் இன்னும் சுலபமாகிட்டேன்ல. ஒரு விஷயத்த சொல்லு பிரேமா, நீ அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. தேவயானி அவ்வளவு சுலபமா எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்த விவாகரத்துக்கு சம்மதிச்சிருப்பான்னு நினைக்கிறியா? என்னப்பா, அட ஏதாவது சொல்லு. அட சொல்லுப்பா, இதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அட இதுல எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? அப்ப இது உனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி தான். நீ என் கூட சேர்ந்து சிரிக்க போறியா இல்ல நான் தனியா சிரிக்கவா? என்னமோ சொன்னியே. யார் எக்கேடு கட்டு போன எனக்கு பிரேமா, உன் கதை முடிஞ்சது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஃப்டர் ஆல் சந்தேகத்தினால டேட் அண்ணனை சுட்டுட்டாரா?
எப்படிமா அவரால் பண்ண முடிஞ்சது? உங்க டாடி என்ன வேணும்னாலும் செய்வாரு. நோமா, டேடால அப்படி எதுவும் பண்ண முடியாது. இத டேட் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு. அதுவும் அண்ணனை சொல்ற அளவுக்கு கண்டிப்பா அவர் போயிருக்கவே மாட்டாரு. ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் இப்பவே அவர்கிட்ட போய் பேசுறேன். இல்ல ஆதி, நீ அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது அவரோட தப்பான அபிப்பிராயம்னு நாங்க அவரை நம்ப வச்சிருக்கோம். இப்ப போய் அவர்கிட்ட நீ கேட்டனா இதெல்லாம் உண்மைதானே அவர் புரிஞ்சுக்குவாரு. நீ அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. அவருக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் போய் பேசதான் போறேன். அவர்கிட்ட நீ இதை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசினா என்னோட பொண்ணத்தை தான் நீ பார்க்க முடியும். ஏற்கனவே நீ ஒரு தப்பு பண்ணிட்டமா. இன்னைக்கு என்னை தடுத்து இன்னொரு தப்பும் பண்ணிடாத. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உன் கால்ல விழணுமா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன வேணும் உனக்கு? சரிம்மா, நான் யார்கிட்ட இப்ப எதையும் கேட்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால இதெல்லாம் மறைச்சு வைக்க முடியும்னு தெரியலம்மா. தப்பு பண்றது தப்பு தாமா. ஆனா அந்த தப்பை மூடி மறைக்கிறது அதை விட பெரிய தப்புமா. இத நீதான் எனக்கு சொல்லிக் கொடுத்த. எதுக்காக என்னை தடுத்து நிறுத்துறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா என்னால மட்டும் உன்னை மன்னிக்கவே முடியாது. என்னைக்கு மன்னிக்க முடியாது. ஆதி, நீ அப்செட்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் சிச்சுவேஷனை விட எனக்கு ஏன் கவலை அதிகமா இருக்கு. எப்படி நீ உன் அண்ணனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியோ அதே மாதிரி சீனுவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சீனு தப்பு பண்ணிட்டாங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இதுல கௌதம் மாமாவோட தப்பும் இருக்குல்ல. அவரோட சூழ்நிலைக்காக அவர் சீனுவை யூஸ் பண்ணிருக்காரு. சீனு ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் சீனுவை விட வித்யாக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. எந்த பொண்டாட்டியாலையும் இதை தாங்கிக்க முடியாது. ஒரு புருஷன் தானே இன்னொருத்தன் கையில அவன் பொண்டாட்டியை கொண்டு போய் ஒப்படைக்கிறது. அவர் எவ்வளவு கீழ்த்தனமான வேலையை பண்ணிருக்காரு. இதுக்காக கௌதம் மாமாவை நான் என்னைக்கு மன்னிக்க மாட்டேன். என்னைக்கு மன்னிக்க மாட்டேன். அவரும் மனுஷன் தானே. மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான். என்ன இத நீ சொல்றியா? அவருக்காக கவலைப்பட்ட நீயே அவர் செஞ்ச இவ்வளவு பெரிய விஷயத்தை சின்னதா எப்படி பார்க்க முடியுது? வேற என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? தெருப்புற போஸ்டர் அடிச்சு ஓட சொல்றியா? அவர் பண்ண இந்த வேலைக்கு வேற என்னதான் என்ன செய்ய சொல்ற நீ? அதான் உண்மை தெரிஞ்சிச்சுல, ஏன் இன்னும் பெருசு பண்ணிட்டு இருக்க? உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது ஆதித்யா. நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த விஷயம் உன்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, அதுவும் எனக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ப்ளீஸ், நீ சொல்ல போற விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஆதித்யா. என்கிட்ட சொல்லு. என்னை என்னைக்கும்
நான் என்னைக்கும் இந்த வீட்டோட அங்கமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை யாரும் இங்க பிரிச்சு பார்க்கலடா. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். நம்ம வீட்டுல சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. உன்கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் பிரியா, சத்தியமா சொல்லிடுறேன். ஆனா தயவு செஞ்சு ப்ளீஸ் இத பத்தி மறுபடியும் என்கிட்ட கேட்டு என்ன மேல மேல நோகடிக்காத பிரியா. வித்யா, வித்யா ஏதாவது பேசு. வித்யா, நீ கதவை திறக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது பேசு வித்யா. வித்யா ப்ளீஸ், எனக்கு இதை தெரிஞ்சுக்க கூட உரிமை இல்லையா வித்யா? வித்யா கதவை தர வித்யா. வித்யா என்னாச்சு? அதி வித்யா கதவை திறக்க மாட்டேங்கிறா. அண்ணே அண்ணே அண்ணி கதவு தரங்க ப்ளீஸ், கதவு தரங்க அண்ணி. உங்க கோவம் நியாயமானதான் எனக்கு தெரியுது. ஆனா தயவு செஞ்சு கதவு தரங்க அண்ணி ப்ளீஸ். கூட பேசுங்க அண்ணி ப்ளீஸ். அண்ணி அண்ணி பிரயோஜனம் இல்ல அதே. அவ எதுக்கும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. ஒருவேளை வித்யா ஏதாவது தப்பான முடிவு. கதவை உடைச்சிட்டு இல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே அண்ணே இங்க பாருங்க, நீங்க சொல்றத நான் கேட்டேன்ல. இப்போ நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க கேளுங்க அண்ணி. கதவு தரங்க, என்கிட்ட ஒரு தடவை பேசுங்க அண்ணி ப்ளீஸ். அண்ணி அண்ணி இங்க பாரு, இங்க பாரு அண்ணிக்கிட்ட நான் பேசுறேன். அண்ணா ப்ளீஸ், ஒரு தடவை நான் பேசி பார்க்கறேன், என்ன பேச விடுங்க ப்ளீஸ். இப்படி வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்போ உங்களுக்கு எந்த விஷயத்தையும் புரிய வைக்கவோ இல்லை யாருக்காகவும் வக்காலத்து வாங்கவோ வரல. எனக்கு நல்லா தெரியும், நீ இங்க யாராலையும் எந்த மனுஷனாலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வேதனையை குறைக்க முடியாதுன்னு. ஆதித்யா, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் ஏன் கௌதமா அவ்வளவு அதிகமா காதலிக்கணும்? அப்புறம் சீனி மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அவன் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தானே நினைச்சேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் என்ன எல்லாருமா சேர்ந்து இப்படி ஏமாத்துறாங்க? ஏன்? நான் ஒத்துக்கிறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். நான் இப்படிதான் யோசிச்சேன், இப்படிதான் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். கௌதமோட காதல அவருக்கு திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னா, கௌதம் கரணை ரொம்ப காதலிக்கிறாரு. யார் கரண்? அண்ணே, அது யாருன்னு சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க.
நான் வருத்தப்படுவேன் நினைச்சு எதையும் சொல்லாம இருக்காதீங்க. வெளிப்படையா சொல்லுங்க. எதையும் மறைக்காம ஓப்பனா சொல்லுங்க. யார் அந்த கரண்? ஆதித்யா, கரண் மந்திரி மேடத்தோட பையன்.